ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர நான்கிறதுனாலே ராகவேந்திர சச்சரித்திலே இது 37வது எபிசோட். போன எபிசோடில் சரஸ்வதி தேவி வெங்கடநாதர் காட்சி தந்து அவருடைய பூர்வ விருத்தாந்தங்கள், பூர்வத்தில் பிரகலாதன், சென்ற பிறகு வியாசராஜர், அவருடைய அவதார நோக்கம் சந்நியாசம் என்று சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், நிறைய கிரந்தங்கள் ஏற்ற வேண்டும், மக்களுக்கு பக்தி பிரச்சாரம் செய்ய வேண்டும், மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி அவர்கள் முக்திக்கு வழி செய்து தர வேண்டும். இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக அவருடைய அவதாரம் என்பதாக சொல்லி சந்நியாசம் ஏற்படும் உங்களுக்கு ஏற்பட்ட விதி நீங்கள் ஏற்க மறுக்க முடியாது. நீங்கள் இன்னைக்கு முடியாதுன்னு சொன்னால் நாளை சந்நியாசம் ஏற்படும் உங்கள் தலையில் எழுதியிருக்கு. பிரம்மாவுடைய கட்டளை அது. பிறக்கும்போதே உங்களுக்கு தலையில் எழுதியிருக்கு, உங்களுக்கு சந்நியாச யோகம்தான். அப்படி நீங்கள் சந்நியாசம் ஏற்காமல் இருந்தால் விளைவுகள் வேறு விதமாக போய்விடும். ஏன்னா சந்நியாசம் உங்களுக்கு விதிக்கப்பட்டது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சந்நியாசம் ஏற்றுருவீங்க. அந்த மாதிரி சொல்லி சந்நியாசம் ஏற்க வேண்டும் என்று அவர் வற்புறுத்தி மந்திரோதம் செய்து மறைகிறார். இப்போ வெங்கடநாதர் யோஜனை பண்றார், நாம் சந்நியாசம் ஏற்க மறுத்தால் என்ன நடக்கும்? இப்போ ஆலோசனை பண்றார். தெளிவாக உட்காந்து அமைதியாக உட்காந்து யோஜனை பண்றார். அதிகாலை வேலை சரஸ்வதி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. தன் மனைவி சரஸ்வதி அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் அமைதியாக யோஜனை பண்றார். சந்நியாசம் ஏற்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடியது அவருடைய மனைவி, அவருடைய குழந்தை தான். சப்போஸ் ஏதோ பிடிவாதத்தில் சந்நியாசம் ஏற்க மறுத்தால் நாளைக்கு இவங்க 2 பேரும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அவங்க தானே நமக்கு சன்னியாசம் தடையா இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரையும் இல்லாமல் போயிட்டா சன்னியாசம் ஏற்க முடியும், எளிமையானது சன்னியாசம் ஏற்றுக்க முடியும். அப்போ நான் சன்னியாசம் ஏற்க மறுத்தால் இவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று சொன்னால் அது ரொம்ப தப்பா போயிடும். என்னால் 2 உயிர்கள் போகக்கூடாது. அட்லீஸ்ட் அதுக்காக ஒன்று சன்னியாசம் ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். சரஸ்வதிக்கு இதில் கண்டிப்பாக உடன்பாடு இருக்காது. ஆனால் அதற்காக நான் சரஸ்வதியோ லட்சுமி நாராயணனோ இழப்பதற்கு நான் தயாராக இல்லை என்ற ஒரு தீர்மானம் பண்ணி சந்நியாசம் ஏற்பதாக தீர்மானித்துக் கொண்டார். ஆனால் சரஸ்வதியை எப்படி கன்வின்ஸ் பண்றது? அது மிகப்பெரிய பிரச்சனை அவருக்கு. அல்ப சொல்பமா சரஸ்வதி கன்வின்ஸ் பண்ணவே முடியாது, உயிரை விட்டுருவாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன பண்றார், சரி எதுக்கு நம்ம குருவை சந்திச்சு சொல்லலாம்னு சொல்லி காலையில் எழுந்து ஆக்னிங்கெல்லாம் முடிக்கிறார். சரஸ்வதி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு, தான் லேட்டாக எழுந்துச்சுக்காக வருத்தப்பட்டு உடனே அவர் தேவையான சிருஷ்டிலாம் செய்து முடிக்கிறார். சரஸ்வதி சொல்றாரு, நான் மடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாரு. நேற்று அவருடைய நிறைய குழப்பங்களோட கன்ஃபியூஷனோட இருந்தவர் இன்னைக்கு ஓரளவு தெளிவா இருக்காரு. ஆனாலும் உள்ளுக்குள்ள லேசா ஒரு விரதம், ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு தெரியுது அவங்களுக்கு. இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாருன்னு தெரியுது. சரஸ்வதிக்கு இப்ப பயம் வந்துச்சு. சன்னியாசம் ஏற்க தீர்மானித்து விட்டாரா, இல்லை சன்னியாசம் ஏற்பதில்லை முடிவாக சொல்லிவிட்டு மடத்தை விட்டு கிளம்ப தயாரா இருக்காரா? இந்த ரெண்டுமே எது நடக்கும்னு தெரியல சரஸ்வதிக்கு. இறைவன்கிட்ட வேண்டுகிறார், எப்படியான சன்னியாசம் வேண்டான்னு சொல்லி அவர் சொல்ற மாதிரி அனுகிரகம் பண்ணுங்க சுவாமின்னு சொல்லி சரஸ்வதி இறைவனிடம் வேண்டுகிறாள். ஆனால் இறைவன் சித்தம் வேறு விதமாக அளவா இருக்கிறது. வெங்கடநாதர் அதிகாலையில் வந்த உடனே சுரீந்தருக்கு ஒரு விதத்துல பயம் வந்துச்சு. நான் மடத்தை விட்டு போறேன்னு சொல்றதுக்காக வந்திருக்காரோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் சரஸ்வதி வெங்கடநாதனை பார்த்து, வாங்க ஆச்சாரியரே, இவ்வளவு காலையில் வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம், உட்காருங்கன்னு சொல்றாரு. வெங்கடநாதர் ஸ்ட்ரெயிட் எடுத்தோன்னு சொல்றாரு, சுவாமி உங்கள் விருப்பப்படி நான் சன்னியாசம் ஏற்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். சுரீந்தர் காதிலே தேன் பாய்ந்தது போல் இருக்கிறது. ஆக இவ்வளவு நல்ல விஷயத்தை காலையில் சொல்றீங்களே, நேற்று அவ்வளவுதான் பிடிவாக எப்படி இன்னைக்கு சன்னியாசம் சொல்றீங்க, சரின்னு சொல்றீங்களே, என்ன விசேஷம் கேட்கிறார். அப்போ வெங்கடநாதர் இரவு சரஸ்வதி தேவி வந்தது, கலைவாணி வந்தது, சொன்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி தனக்கு ஏற்பட்ட விதி என்று சொன்னதுனால என் மனைவியும் குழந்தையினுடைய சௌகரியத்தை அவங்களுக்காக அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சன்னியாசத்தை ஏற்கிறதுக்கு தீர்மானம் பண்றேன்னு சொல்லி விஷயத்த சொல்றாரு. பின்னருக்கு சந்தோஷம். சொல்றாரு, மனைவி கிட்ட சில அனுமதி வாங்கிட்டியான்னு கேட்கிறார். இல்ல சுவாமி, நான் இன்னும் யார்கிட்ட பேசல, உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். நீ சரஸ்வதி கிட்ட சொல்லி அனுமதி வாங்கிக்கணும் முதல்ல. 2வது, தந்தை என்ற முறையிலே நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். லட்சுமி நாராயணனுக்கு உபநயனம் செய்ய வேண்டும். உபநயனத்துடைய செலவு பொறுப்பெல்லாம் ஸ்ரீமடம் பார்த்துக்கொள்ளும், அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க முதல்ல சரஸ்வதி கிட்ட பேசி அனுமதி வாங்கிட்டு சொல்லுங்க, உபநயனத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி சுவாமிகள் சொல்றாரு. அன்று மதியம் வெங்கடநாதர் வீட்டுக்கு வந்துடுறாரு.
வந்து மதியம் உணவு அருந்து விட்டு சரஸ்வதி பக்கத்தில் அவனுக்கு சொல்கிறார், பக்கத்தில் உட்கார சொல்கிறார். சரஸ்வதி பா பக்கத்தில் உட்கார ஒரு விஷயம் பேசணுங்கிற. சரஸ்வதிக்குள்ள திக்கு திக்கு நடிக்குது, இது என்னத்தை சொல்ல போறாரோ வேணும். சரஸ்வதி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ வந்து சரின்னு சொல்லணும் அப்படிங்கிற. சரஸ்வதிக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஆஹா, இவர் சன்னியாசம் வாங்கத்தான் கேட்கறாரு தெரிஞ்சு போச்சு. உடனே பலபலபலன்னு கண்ணில் தண்ணி வருது சரஸ்வதிக்கு. சரி, ஏன் அழுகிறேன், நான் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்தி அவளை அணைத்து அரவணைத்து தலையெல்லாம் கோதி விட்டு, சரஸ்வதியும் உனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ புரிந்து கொண்டு விட்டாய், நான் என்ன கேட்க போறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நீ வேற வழி இல்லை. நானும் நேற்று இரவு வரணும் பிடிவாதமா இருந்தேன், சன்னியாசம் ஏற்பதில்லைன்னு பிடிவாதமா இருந்தேன். அல்ல மாற்றுக்கருத்து உனக்கும் தெரியும். சுதீந்திரருக்கு சாட்சாத் மூலராமரை வந்து சொப்பனத்திலே சொல்லி வேங்கடநாதர் சன்னியாசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காரு. அடுத்தாப்புல வேதவியாசர் வந்து உத்தரவு கொடுத்திருக்காரு. அடுத்தாப்புல மத்வாச்சாரியர் வந்து உத்தரவு கொடுத்திருக்காரு. இந்த 3 கொடுத்தாங்க, உத்தரவு கொடுத்தாங்க. சொல்லியும் கூட உங்களை விட்ட பிரிய மனம் இல்லாமல் நான் சன்னியாசம் ஏற்க மாட்டேன் என்று பிடிவாதம் இருந்தேன். ரொம்ப பிரஷர் விட்டு நான் மடத்தை விட்டு போறேன்னு சுவாமிகிட்ட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சரஸ்வதியும் ஓரளவு தெரியும். ஆனால் இன்று அதிகாலை சாட்சாத் கலைவாணியை வந்தார்கள், நேரில் வந்து தரிசனம் கொடு பூர்வ விருத்தாந்தங்களை எல்லாம் சொல்லி, சந்நியாசம் ஏற்பது என்பது பிரம்மா உங்களுக்கு கொடுத்த விதி, அந்த விதியை நீங்களால் மாற்றவே முடியாது. சந்நியாசம் ஏற்காவிட்டால் நிறைய விபரீதங்கள் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சரஸ்வதியை வான் பண்ணியாங்க. சரஸ்வதி கலாதேவி கலைவாணி என்னை வான் பண்ணியிருக்காங்க. என்ன விபரீதம் நடக்கணும்னு நான் யோசனை பண்றேன். சந்நியாசத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது யார்? சரஸ்வதி, அதாவது நீ சரஸ்வதி, என்னுடைய மனைவி சரஸ்வதியும் குழந்தை லட்சுமி நாராயணன். என்னுடைய பிடிவாதத்தினாலே நான் சன்னியாசம் ஏற்காமல் இருந்தால், உங்கள் இருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக விடுவேன். அட்லீஸ்ட் நான் சன்னியாசம் ஏற்ற உங்களை பார்க்காம இருக்கலாம், உன்னை பார்க்காம குழந்தையை பார்க்கலாம், உன்னை பார்க்க முடியாது. ஆனா நீ எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்க, சௌக்கியமா இருக்கேன்னு நான் சந்தோஷப்படுவேன். நான் உனக்கு மனசு வருத்தமா இருக்கு, நீ சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய உலகம் கூட நான் தான் எனக்கு தெரியும். ஆனால் நீ உயிரோடு இருக்கணும், நல்லா இருக்கணும், எங்கேயோ இருக்கணும், நல்லா இருக்கணும். குழந்தை லட்சுமி நாராயணனும் உன்னுடைய பொறுப்பிலே நல்லா வளரணும். உன்னால் குழந்தையை நன்றாக வளர்க்க முடியும், உனக்கு அந்த சாமர்த்தியம் எனக்கு தெரியும். இதை மனத்தில் கொண்டுதான். ஏன்னா கலைவாணி வந்து சொன்ன பிறகும் அதுல எதுவும் மாற்றம் இருக்காது. அதன் காரணமாகத்தான் நான் சன்னியாசம் ஏற்க தீர்மானித்திருக்கிறேன். ஆனால் நான் சன்னியாசம் ஏற்க வேண்டும் சொன்னால் உன்னுடைய அனுமதி இல்லாமல் நான் சன்னியாசம் ஏற்க முடியாது. குருவும் இன்று காலையில் அதை தெளிவாக சொல்லிவிட்டார். அதனால நீ சம்மதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்றார். கேட்ட உடனே சரஸ்வதி அப்படியே சாஞ்சிட்டாங்க, மயக்கமாயிட்டாங்க. அந்த விஷயத்தை தாங்க முடியல சரஸ்வதியினால. மீண்டும் அவளுக்கு தண்ணி தெளிச்சு ஆசுவாசப்படுத்தி அருகில அணைத்து அமர வச்சு பல்வேறு விஷயங்களை ஒரு சமாதானம் சொல்லி, சரஸ்வதி நீயும் நானும் லோக கல்யாணத்திற்காக, உலக மக்கள் நன்மைக்காக, இறைவன் சேவை செய்வதற்காக நம்ம குடும்ப வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கும். நான் செய்யும் தியாகத்தை விட நீ செய்யும் தியாகம் தான் மிகப்பெரியது. எனக்கு மடத்தில் போய் உட்காந்தனா அது என்னுடைய பாட பிரவச்சனங்கள் அது இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் போயிட்டு இருப்போம். நான் உனக்கு அந்த மாதிரி இல்லை, உன்னுடைய வாழ்க்கையே இருண்டு போகும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் நீ நல்லா இருக்கணும், நீ உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் மனசில் கொண்டுதான் தீர்மானம் பண்ணிட்டேன். பல்வேறு விஷயங்களெல்லாம் சொல்லி சரஸ்வதியை கன்வின்ஸ் பண்றார். சரஸ்வதி ஓரளவு புரிந்து கொண்டு விட்டார். அவருடைய மனசுல என்ன ஒப்பட்டை இருக்குது சரஸ்வதி புரிந்து கொண்டு விட்டார். ஏன்னா அவர் பிரிஞ்சு இருக்கிறது என்னைக்கு தயார் இல்லைங்கிறது சரஸ்வதிக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள், அதாவது இப்பொழுது எல்லோருடைய விதியை மாற்றக்கூடியவரான ராகவேந்திர சுவாமிகள் அன்றைய தினம் விதிக்கு கட்டுப்பட்டு விட்டார். விதி அவரை கட்டி போட்டு விட்டது, அதை மீற முடியல. இப்ப என்ன செய்ய முடியும்? இப்ப சரஸ்வதி யோசனை பண்றாங்க. இப்ப நான் அவருக்கு சரின்னு சொல்றதா முடியாதுன்னு சொல்றதா? சரஸ்வதி பாய் அன்னைக்கு முடியாதுன்னு சொல்லியிருந்தால் இன்னைக்கு நமக்கு ராகவேந்தர் வந்திருக்க மாட்டார். இது நியதி. ஏன்னா திருமணம் ஆகியிருந்தால் மனைவின் அனுமதி இல்லாமல் சன்னியாசம் இருக்க முடியாது. திருமணம் ஆகாமல் இருந்தால் பெற்றோருடைய அனுமதி வேண்டும். ஆதிசங்கர் அப்படித்தான் அம்மாவோட அனுமதி வாங்கினார். வாசுதேவர் மத்வாச்சாரியர் வந்து அவங்க அப்பா கிட்ட அனுமதி அப்படித்தான் வாங்கினார். வாங்கின பிறகு சன்னியாசம் ஏற்றாங்க. இது சரித்திரத்தில் இருக்கு. திருமணமானவர்கள்னா மனைவியோட அனுமதி வேணும். இப்போ அவர் அனுமதி எஸ் சொல்லணும் இல்லை நோ சொல்லணும்.
இதில் 2 பேரோட தியாகத்தில் யாரோட தியாகம் உயர்ந்தது என்று பார்த்தால் சரஸ்வதியினுடைய தியாகம் தான் உயர்ந்தது. அவங்க யோஜனை பண்றாங்க, இப்போ அவர் எஸ் சொல்றதா நோ சொல்றதா. இந்த நாள் என் திருமணமாகி 7 வருஷங்கள ஒரு நாள் கூட கணவனுடைய வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாமல் நான் வாழ்ந்திருக்கிறேன். அவருடைய விருப்பம் எதுவோ அது என்னுடைய விருப்பம். எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பமே நான் இதுவரை எதுவுமே வச்சுக்கல இந்த 7 வருஷத்துல. அப்படி இருக்கும்போது இப்பொழுது நான் முடியாதுன்னு சொன்னால் ஒரு விருப்பத்துக்கு மாறாக நடந்தவளாக ஆகிவிடுவேன். நான் சுயநலவாதியாக ஆகிவிடுவேன். என்னுடைய விருப்பமா அவருடைய சந்தோஷமான்னு பார்த்தா என்ன படுத்தல, அவருடைய சந்தோஷம் தான் முக்கியம் இப்பொழுதும் எனக்கு தோன்றுகிறது. நான் சரின்னு சொன்னா நான் ஒருத்தி தான் கஷ்டப்படுவேன். நான் சந்தோஷம் சரின்னு சொன்னா நான் ஒருத்தி கஷ்டப்படுவேன். முடியாதுன்னு சொன்னா நான் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அவர் சந்தோஷமா இருக்க மாட்டார், இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அப்போ என்னோட சந்தோஷத்தை விட அவருடைய சந்தோஷம் தான் முக்கியம் என்று சொல்லி நினைத்து கொண்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் சன்னியாசம் வச்சுக்கொண்டு சொல்லிட்டு அப்படியே அவர் காலில் பிடிச்சிட்டு கதறா சரஸ்வதி. வெங்கடநாதர் கண்ணிலையும் தள்ளி வருது. அவரால் அந்த எமோஷன் கட்டுப்படுத்த முடியல. சரஸ்வதியை தூக்கி அருகில் அமர்த்தி சமாதானம் செய்து பல்வேறு சமாதானம் சொல்றாரு. நீ நிராதரவாக விட மாட்டேன், நான் உன்னை நான் ஒருத்தரோட ப்ராப்பராக பொறுப்பை ஒப்படைச்சு உனக்கு ஒரு வழி, வாழ்க்கைக்கு உண்டான வழி, உனக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்ட மாதிரி நான் பண்ணிட்டு நான் சன்னியாசம் வாங்குறேன். அதை பற்றி நான் யோஜனை பண்ணி நான் என்ன செய்யணும்னு யோஜனை பண்றேன். இப்போதைக்கு இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும், குழந்தைக்கு எதுவும் தெரிய வேண்டாம், பின்னால் பார்க்கலாம்னு சொல்றார். சரஸ்வதி அதிலிருந்து நடைப்பணம் ஆகிவிட்டார்கள். இந்த 2 பேருடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா சரஸ்வதியினுடைய தியாகம் தான் மிகப்பெரியது. தன்னையே அழித்துக் கொண்டவர்கள். சந்தனம் எப்படி தன்னை அரைத்துக் கொண்டு மனம் கொடுக்கிறதோ அந்த மாதிரி சரஸ்வதி தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு உலகத்துக்கு ராகவேந்தரை கொடுத்திருக்கிறார்கள். அன்னைக்கு சரஸ்வதி முடியாதுன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நமக்கு ராகவேந்தர் கிடைச்சிருக்க மாட்டார். கோடானு கோடி மக்களுடைய வாழ்க்கைகள் இருண்டு போயிருக்கும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ராகவேந்திரனான அனுகிரகத்தினாலே அவர் எல்லா வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கிறார்கள். அந்த பாக்கியம் எத்தனை கோடானு கோடி மக்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போயிருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம சரஸ்வதிக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இதுல ராகவேந்திர விஜயத்துல மறுபடியும் நான் இதை பத்தி எடுத்து பார்த்தேன். நான் ஏதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும்னு ராகவேந்திர விஜயத்தை எடுத்து படிச்சு பார்த்தேன். மகாகவி நாராயண சொல்லுதுல அதுல அவர் சரஸ்வதி சொன்ன விஷயங்கள் எல்லாம் விலாவரியா அந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க, ராகவேந்திர விஜயத்தில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சரஸ்வதி தன்னுடைய மகனுடைய உபநயத்தை நடத்துகிறார். அதுக்கப்புறம் சுதீந்திரர் என்ன சொல்றாரு, சப்போஸ் கும்பகோணத்தில் விவேகானந்தர் சன்னியாசம் தந்தால் சரஸ்வதி பாயினால ஏதாவது தொந்தரவுகள் வரலாம் என்று நினைத்து சன்னியாச வைபவத்தை தஞ்சாவூருக்கு மாற்றினான்னு எழுதியிருக்காங்க. அந்த விஷயத்தை அந்த ராகவேந்திர விஜயத்தில் விவேகானந்தர் சரஸ்வதியுடைய அனுமதி பெற்று சன்னியாசம் ஏற்றாங்கிறது அந்த வார்த்தை எங்கேயுமே இல்லை. ஆனா இதை சொல்லிட்டு அதை சொன்னபோது ஒரு நெருடலாக இருக்கிறது. ஆனா அந்த இதுக்கு உபநயன வைபவத்தில் அவர் சொல்றதாக ஒரு வார்த்தை வருது, என் குழந்தையை நான் அக்னியிடம் சவிதாவிடம் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மந்திரம் வரும். அது சொல்லும்போது அவர் நான் தழுதலுக்குது வேங்கடநாதருக்கு, லக்ஷ்மி சரஸ்வதி கண்ணில் தண்ணி விட்டாங்க. ஏன்னா அதான் நெஞ்சம். சன்னியாசம் என்றால் அந்த குழந்தை இறைவனுடைய பொறுப்பிலே வளர வேண்டும். அப்படி ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ சரஸ்வதிக்கு தெரியுங்கிறது அவ்வளவுதான் புரியுதானே. ஆனா இதை ஸ்பெசிபிக்கா கேட்டகாரிகளா சரஸ்வதி அநீதி பெற்று சன்னியாசம் வாங்கினா சொல்லியிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. பல சினிமாவில், இந்த சினிமாவில் தமிழில் வந்த சினிமாவில் விவேகானந்தர் மனைவிடம் சொல்லாமல் கொள்ளாமல் சன்னியாசம் ஏற்றார் என்பது போல ஒரு பிரமை ஏற்படுத்துகிறது. ஒரு சில புத்தகங்களிலும் அவர் விவேகானந்தர் சொல்லாமல் கொள்ளாமல் சன்னியாச மாதிரி ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வியூ தான். இதை கேட்பவர்கள் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா தர்மத்தை மீறி மகான்கள் செயல்பட மாட்டார்கள். விவேகானந்தர் அவருடைய வறுமையில் இருந்தபோது கூட தர்மத்தை மீறி எங்கேயும் நடக்கல. அனாவசியம் யாருடைய கை நீட்டவில்லை, யாரிடையும் யாச்சம் இருக்கவில்லை. பட்னியை வறுமையை தன் சந்தோஷம் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய பக்திக்கு குறைவில்லை. தர்மத்தை விடாமல் வலுவாமல் நடந்து வந்தார். அப்படி இருக்கிறவருடைய இந்த முக்கியமான ஒரு விஷயத்துல இந்த தர்மத்தை மீறி அவர் மனைவிடம் அனுமதி இல்லாமல் சன்னியாசம் ஏற்கவே மாட்டார். அது கண்டிப்பா என்னால் கண்டிப்பா நான் சொல்லுவேன் அந்த விஷயத்தை. அதே மாதிரி அவருடைய குரு சுதீந்திரரும் பெரிய மகான்.
அவரும் தர்மத்தை மீறி ஒரு செயலும் செய்ய மாட்டார். வேங்கடநாதர் அனுமதி வாங்காவிட்ட கூட ஸ்ரீதரவட்ட சொல்லி நீ அனுமதி வாங்க வேண்டும் அவரை வற்புறுத்தி அனுமதி வாங்கணும் தான் சன்னியாசம் கொடுத்துருப்பார். இல்லை எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. ஆனால் தமிழில் சினிமாவில் அதை சொன்ன விஷயம் எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் சன்னியாசம் வாங்கினாலும் அதனால சரஸ்வதி பாய் தற்கொலை செய்தார் மாதிரி ஒரு இமேஜ் வருது. நிறைய பக்தர்கள் மனசில் நெருடலாக இருக்கிறது. எல்லாரும் வணங்குறாங்க, எல்லா அனுகிரகம் இருந்தாலும் கூட மனைவியிட்ட சொல்லிட்டு வந்துக்கலாம் இல்லையா, அவர் நிற்கதே விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி விடலை. அது ஏன் விடலை, அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். குருராஜா.